வணக்கம் நண்பர்களே, முக்கியமான பொறுப்புன்னு கொடுத்து அதை முடிச்சுட்டு வந்துருங்கன்னு எங்க கல்லூரியிலிருந்து உத்தரவு கிடைச்சதுடா. கண்டென்ட்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். 9 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துடுடா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு சூர்யா சொன்னான்னு சூர்யா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் ரொம்ப நேரமா வெயிட் பண்ற சபரி பையனை ஆளவே காணோம். போன் பண்ணாலும் போன் அட்டன் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி அளவுல தலைவர் ஆடி அசைஞ்சு வந்தாரு. சபரியை வரவேற்கும் விதமா சூர்யாங்க அம்மா தேநீர்ல போட்டிருந்தாங்க. தேநீரை குடிச்சிட்டு போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பியாச்சு. போக வேண்டிய இடத்துக்கு வழி தெரியாதனால குலுகுலு மேப் கிட்ட உதவி கேட்டோம். அது எங்கேயோ சந்து சந்தா கூட்டிட்டு போய் கடைசியில மரத்துக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. நாங்க போக வேண்டிய இடம் நீலாம்பூர், ஆனா நாங்க வந்த இடம் நீலிகோணம்பாளையம். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்ரீசக்தி காலேஜுக்கு மேப் போட்டு வந்துட்டோம். உள்ள வந்து சைனை போட்ட அப்புறம் கல்லூரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். நண்பர்களே, இப்ப எதுக்காக நம்ம இந்த கல்லூரிக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வரும் பிப்ரவரி 26 அன்று நம்ம கல்லூரியில் இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன் நடைபெற உள்ளது. நண்பர்களே, ஜேடிக்கு ஏதோ முக்கியமான வேலை இருந்தனால எங்களை அனுப்பி விட்டாரு. நாங்களும் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். போற வழியில சூர்யா பையனுக்கு தர்பீஸ் சாப்பிடணும்னு சொன்னான். தர்பீஸ் வாங்கி சாப்பிட்டு அடுத்த காலேஜுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்க போனது திருப்பூர் குமரன் கல்லூரி. ஆபீஸ் ரூம் போய் பார்த்தா பிரின்சிபலை காணோம். பிரின்சிபல் இல்லாத காரணத்தினால அந்த கல்லூரியோட யூனியன் லீடர் கிட்ட இன்விடேஷனை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். போற வழியில பசியானதுனால கொக்கரக்கோலை நிறுத்தி கறி விருந்து சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில இந்த சபரி பின்னாடியே வந்துட்டு இருந்தான். எங்கடான்னு சூர்யாட்ட கேட்டதுக்கு டே அவன் பாதிலேயே கழுந்துட்டான்டான்னு சொன்னான். அதுக்கப்புறம் சூர்யாவை கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நண்பர்களே.